அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, நாம் ரமலான் மாதத்தை அடைந்தவர்களாக நோன்பு நோற்றவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏராளமான நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். 5 நேர தொழுகையை தொழுகின்றோம், நோன்பு நோட்கின்றோம், வசதி இருப்பவர்கள் ஹஜ் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், தர்மங்களை அதிகமாக செய்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏராளமான நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இந்த முஸ்லிம் சமுதாயத்தினர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய சில செயல்பாடுகளின் மூலமாக நாம் அதை அலட்சியமாக கருதுவதின் மூலமாக அதனுடைய விளைவுகளை, அதனுடைய விபரீதத்தை நாம் அறியாமல் சில செயல்களை நாம் செய்வதின் மூலமாக நம்முடைய ஏராளமான நன்மைகளை நாம் இழக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், நம்முடைய நாவின் மூலமாக ஏற்படக்கூடிய தீமைகளை நாம் உணராமல் அதன் மூலமாக ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் எவ்வளவு பாவத்தை சம்பாதிக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் அதனுடைய விபரீதத்தை, அதனுடைய தாக்கத்தை நாம் அறிந்து கொள்ளாதவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான பாவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சேர்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த நாவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இந்த நாவின் மூலமாக நம்ம என்ன செய்யறோம்? பொய் பேசுகின்றோம், உண்மை பேசுவது கிடையாது, அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லுகின்றோம், கோல் சொல்லுகின்றோம், புறம் பேசுகின்றோம், கெட்ட கெட்ட தீய வார்த்தைகளை அடிக்கடி பேசக்கூடியவர்களாக இந்த நாவின் மூலமாக ஏராளமான பாவங்களை நாம் உணர்ந்து கொள்ளாமல் அதனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நாவை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில கேள்விகளை கேட்கின்றார்கள். சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய செயல்பாடுகள், எங்களை நரகத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய செயல்பாடுகளை சொல்லித்தாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏராளமான செய்திகளை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அந்த செய்தியிலே தொழுகையை கடைபிடியுங்கள், நோன்பு நோருங்கள், ஹஜ் செய்யுங்கள், தான தர்மங்களை செய்யுங்கள், இந்த மாதிரி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நன்மை செய்யக்கூடிய, நன்மையை பெறக்கூடிய ஏராளமான செய்திகளை, செயல்பாடுகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லிக் கொடுத்து விட்டு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கிறாங்க. எப்படி எச்சரிக்கிறாங்க? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தங்களுடைய நாவை, நபிகளாருடைய நாவை எடுத்து காண்பித்து
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், குஃப அலைக ஹாதா, முஆதே இந்த நாவை நீ பாதுகாத்துக்கொள். எல்லாத்துக்கும் டேஞ்சரான ஒரு விஷயம், உன்னுடைய செயல்பாடுகளை அழிக்கக்கூடிய விஷயம், பாவங்களை சேர்க்கக்கூடிய விஷயம். இந்த நாவை நீ பாதுகாத்துக்கொள். குஃப அலைக ஹாதா, இந்த நாவை பாதுகாத்துக்கொள் என்று நான் உனக்கு எச்சரிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள். அப்பொழுது முஆத் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வின் நபி அவர்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, வ இன்னா லமுஆஹதுன பிமா நதகல்லமு பிஹி, நாங்கள் இந்த நாவினால் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம், இதாலதான் நாங்க கதைக்கிறோம், இதுக்காக வேண்டி நாங்கள் தண்டிக்கப்படுவோமா? அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தண்டனையை தருவானா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், சகிலத்க உம்முக யா முஆத், முஆதே உன்னுடைய தாய் உனக்கு அர்ப்பணமாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஹல் யகுப்புன் நாஸ ஃபின்னாரி அலா உஜூஹிஹிம், மனிதர்களை நரகத்திலே முகக்குப்பராக போடக்கூடிய செயல்பாடு எது தெரியுமா? மனிதர்களை நரகத்திலே கொண்டு போய் முகக்குப்பராக தள்ளக்கூடிய செயல்பாடு இல்லா ஹஸாயிது அல்சினத்திஹிம், அவர்களுடைய நாவின் மூலமாக அவர்கள் அறுவடை செய்ததுதான் அவர்களை நரகத்திலே முகக்குப்பராக கொண்டு போய் தள்ளும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாவை எச்சரிக்கிறார்கள். நாவை பாதுகாத்துக்க, இந்த நாவு மாத்திரம் போதும் உன்னை நரகத்துல கொண்டு போய் முகக்குப்பரா தள்ளி விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் ரலியல்லாஹு அவர்களை எச்சரிக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த நாவின் மூலமாக எவ்வளவோ நம்ம பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், ஆனால் அதனுடைய விபரீதத்தை உணராமல் இருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அடுத்தவர்களை பற்றி புறம் பேசக்கூடியவர்களாக இந்த நாவின் மூலமாக அதிகமான பேர்கள் மற்றவர்களை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கையிலே உள்ள குறைகளை பற்றி புறம் பேசக்கூடியவர்களாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு சொன்னால், நம்முடைய கிராமங்கள்ல, நம்முடைய ஊர்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு டீ கடை கிட்ட போய் நின்னுக்குவாங்க. நின்னுக்கிட்டு அந்த நேரத்திலே 5-6 பேரு உட்கார்ந்து என்ன செய்வாங்க, அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பற்றி, அவர்களுடைய குறைகளை பற்றி அதிகமாக புறம் பேசி கொண்டு இருப்பார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒருத்தன் ஒரு டீயை வாங்கினான்னு சொன்னா அந்த டீ ஆறி பச்சை தண்ணியா கூட போயிருக்கும். அந்த அளவுக்கு அதை குடிக்காமல் சொட்டு சொட்டா கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருடைய குறைகளையும் அந்த கடை வீதியிலே உட்கார்ந்து பேசக்கூடிய தன்மை இருக்குது. நம்ம ஆரம்பத்திலேலாம் பெண்கள் தான் புறங்கள் அதிகமாக பேசுவார்கள் என்று அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய வகையில இருந்தது. ஆனால் இன்னைக்கு எப்படி மாறி இருக்குன்னு சொன்னா, இந்த டிஜிட்டல் வேர்ல்டு மாதிரி இந்த புறம் பேசுவது எப்படி இன்று சமுதாயத்துக்கு மத்தியிலே பரவி இருக்குன்னு சொன்னா, சமூக வலைதளங்களிலே இன்று ஒருவருடைய குறையை பேசக்கூடியவர்களாக இன்று மாறி இருக்கிறார்கள். பேஸ்புக்கை எடுத்து பார்த்தா ஒருத்தண்ட போட்டோவை அதுல போடுறது, அவனை போட்டு அவனுடைய குறைகளை உலகத்துக்கே வெளிச்சம் காட்டுவது. இவனை பத்தி தெரியுமா, இவன் வாப்பாவை பத்தி தெரியுமா, இவன் அம்மாவை பத்தி தெரியுமா, இவன் மனைவியை பத்தி தெரியுமா என்று அவனுடைய குறைகளை வெளிச்சம் காட்டக்கூடியவர்களாக இன்று முகநூலை பயன்படுத்துகின்றார்கள். அதே போல வாட்ஸ்அப்ல விடிய விடிய வாட்ஸ்அப்பிலே
அடுத்தவர்களுடைய குறையை ரெக்கார்டிங் பண்ணி அனுப்பக்கூடியவர்களாக, வாய்ஸ் ரெக்கார்டிங்காக, குரூப் போட்டு கதைக்கக்கூடியவர்களாக, இந்த ஐஎம்ஓ என்ற வலைதளத்திலாம் இந்த மாதிரி அடுத்தவர்களுடைய குறையை புறம் பேசக்கூடியவர்களாக, அடுத்தவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து குறைகளை சொல்லக்கூடியவர்களாக, அவர்களுடைய குறைகளை புறம் பேசக்கூடியவர்களாக இன்று நம்முடைய சமுதாயத்திலே ஏராளமான பேர்கள் இருக்கின்றார்கள். இந்த புறத்தினுடைய விபரீதத்தை நாம் உணராமல் இருக்கிறோம். இதை அல்லாஹ்வின் தூதரவர்கள் எந்த அளவுக்கு எச்சரித்திருக்கிறார்கள் என்று நாம் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த புறம் என்று சொன்னால் என்ன என்று அல்லாஹ்வின் தூதரவங்க விளங்கப்படுத்துறாங்க. எப்படி? முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களிடத்திலே கேட்கிறாங்க, என்ன மாதிரி? அத்ததுரூன மல் கீபா, ஏன்பா இந்த புறம் பேசுவது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. புறம்டா என்ன, புறம் பேசுறேன்டா என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கும்போது சஹாபாக்கள் சொல்றாங்க, காலு அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நீங்க எங்களுக்கு கீபாவை பற்றி, புறம் பேசுவதை பற்றி நீங்க சொல்லுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ذِكْرُكَ أَخَاكَ بِمَا يَكْرَهُ, உன்னுடைய சகோதரன் வெறுக்கக்கூடிய ஒன்றை நீ மற்றவர்களிடத்திலே அவனை பற்றி சொல்லுவதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஒருவரிடத்திலே ஒரு குறையை காண்கின்றாய், அதை நீ அந்த சகோதரனிடத்திலே சொன்னால் அதை அவன் வெறுப்பான்லா, அது நீ என்ன செய்த? அப்படி அவன் வெறுக்கக்கூடிய அந்த குறையை நீ அடுத்தவர்களிடத்திலே சொல்லுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புறம் என்று சொல்லுகின்றார்கள். அப்ப சஹாபாக்கள் அங்க கேட்கிறாங்க, அடுத்தாக்கிட்ட போய் ஒருத்தருடைய குறையை நம்ம போய் அவர குறை அவர்கிட்ட இருக்கிறதத்தானே நம்ம அடுத்தாக்கிட்ட போய் நம்ம சொல்றோம், அடுத்தவர்களிடத்திலே அதை நம்ம தெரியப்படுத்துறோம். இது எப்படி புறமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்கிறாங்க. எப்படி? அஃபரஐத இன் கான ஃபீ அஹீ மா அகூலு, நான் சொல்லுகின்ற குறை என்னுடைய சகோதரனிடத்திலே அந்த விஷயம் இருக்குமாக இருந்தால் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அல்லாஹ்வின் தூதர் அவர்களே? அது புறம் பேசுறதுல அடங்குமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன் கான ஃபீஹி மா தகூலு, நீ சொல்லுகின்ற விஷயம் ஒருவனை பற்றி நீ பேஸ்புக்கிலேயோ அல்லது வாட்ஸ்அப்பிலேயோ சமூக வலைதளங்களிலேயோ அல்லது வேற நபர்களிடத்திலேயோ நீ கதைக்கின்ற, நீ சொல்லுகின்ற விஷயம் அது இருக்குமாக இருந்தால் அது இஹ்தபதஹு, நீ அவனை பற்றி புறம் பேசிவிட்டாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீ சொல்லக்கூடிய விஷயம் அந்த சகோதரனிடத்திலே இருந்ததென்று சொன்னால் அது என்ன? அதுதான் புறம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்படி நீ சொல்லக்கூடிய விஷயம் அந்த சகோதரனிடத்திலே இல்லை என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வ இன் லம் யகுன் ஃபீஹி, நீ ஒருவரை பற்றி அடுத்தவர்களிடத்திலே நீ பேசுகிறாய், ஒருவரை பற்றி பேஸ்புக்கிலே அல்லது வாட்ஸ்அப்பிலே இப்படி சமூக வலைதளங்களிலே நீ அவரை பற்றியான செய்திகளை பரப்புகிறாய், இப்படி நீ பரப்புகின்றதிலே அதுல அவன் குறை உண்மையிலே அவன்கிட்ட இருந்துன்னு சொன்னா நீ புறம் பேசியவனை போன்று நீ புறம் பேசி இருக்கிறான்.
அப்படி அவன்கிட்ட அந்த செய்தி இல்லைன்னு சொன்னால், நீ சொல்லக்கூடிய விஷயம் அவனிடத்திலே இல்லை என்றால், ஃபக்கது பஹத்தஹு, அவன் மீது நீ இட்டுக்கட்டி அவதூறு, புஹ்தான், இட்டுக்கட்டி அவதூறு சுமத்தி இருக்கிறாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஒருவருடைய குறை என்பது அவரிடத்திலே அந்த குறை இருந்தது என்று சொன்னால், அதை நாம் அடுத்தவர்களிடத்திலே அதை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது, அதை நாம் தெரியப்படுத்துகின்ற பொழுது, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதுதான் புறம் என்று சொல்றாங்க. அந்த குறை அவனிடத்திலே இல்லை என்று சொன்னால், நீ அவனை பற்றி அவதூறு சொல்லி இருக்கிறாய், இட்டுக்கட்டி இருக்கிறாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அன்பிற்குரியவர்களே, ஒருவருடைய குறையை பற்றி அவரிடத்திலே அந்த குறை இருந்தது என்று சொன்னால், நாம் அடுத்தவர்களிடத்திலே அதை பற்றி பேசுகின்ற பொழுது அது புறம் பேசுவதாக அமைந்து விடுகின்றது. அது அந்த குறை அவரிடத்திலே இல்லாத பொழுது அது அவரின் மீது இட்டுக்கட்டிய பாவத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. மிகப்பெரிய பாவம் இட்டுக்கட்டுகின்ற செயல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரித்திருக்கிறார்கள். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நாம் அடுத்தவர்களுடைய குறைகளை நாம் பேசுகின்றோமே, இதனால என்ன விபரீதங்கள் உண்டாகின்றது? அல்லாஹ் தஆலா இடத்திலே இப்படி நாம் அடுத்தவர்களை புறம் பேசுவதன் மூலமாக நாம் எவ்வாறான பாவங்களை நாம் சம்பாதிக்கிறோம் என்பதை அல்லாஹ் தஆலாவும் அவனுடைய தூதரும் சொல்லுகின்றார்கள். அதுல முதலாவது என்ன? அல்லாஹுடைய சாபம் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனை நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா ஹுமஸா என்ற அத்தியாயத்திலே சொல்லுகின்றான். ஹுமஸா என்று சொன்னால் புறம் பேசுவது, புறம் பேசுவது என்று அல்லாஹ் தஆலா ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை அத்தியாயத்திலே முதலாவது அல்லாஹ் சொல்லுகின்றான், வைலுன் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா, புறம் பேசி திரிகின்ற ஒவ்வொருவருக்கும் வயலுன் கேடுதான் உண்டாகும், அவர்களுக்கு நாசம்தான் உண்டாகும் என்று அல்லாஹ் தஆலா முதலாவது எச்சரிப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப புறம் பேசக்கூடியவர்கள், அடுத்தவர்களுடைய குறையை சொல்லக்கூடியவர்கள், அடுத்தவனை பற்றி இன்னொருவனிடத்திலே போய் நாம் பேசக்கூடியவர்கள், முகநூலிலே அதை போட்டு எழுதக்கூடியவர்கள், வாட்ஸ்அப்பிலே ரெக்கார்டிங் செய்து ஒவ்வொருத்தருடைய குறைகளை நீங்கள் பரப்பக்கூடியவர்கள், என்ன நினைச்சுக்கணும்? நமக்கு நாசம் உண்டாகும், அல்லாஹ்வுடைய சாபம் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய தண்டனை கிடைக்கும் என்ற எச்சரிக்கையை நாம் மனதில் நினைத்து பார்க்கின்ற பொழுது இந்த பாவத்திலிருந்து நாம் விலகிக் கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி புறம் பேசுபவர்கள், அடுத்தவர்களுடைய குறைகளை பேசித் திரிகின்றவர்கள், அடுத்தவர்களுடைய மானத்திலே விளையாடக்கூடியவர்கள், இவ்வாறு பேசக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னால் அவர்கள் ஈமான் இல்லாதவர்களாக இருப்பார்கள், முனாஃபிக்கீன்களான நயவஞ்சகர்களாக இருப்பார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழி நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. அபூதாவூத் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அபூ பர்ஸா அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சொல்லுகின்றார்கள். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட்டத்தார்களிடத்திலே இருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் ஒரு கூட்டத்தாரை கூப்பிடுறாங்க. அந்த கூட்டத்தினர்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி கூப்பிடுறாங்க? யா மஅஸர மன் ஆமன பிலிசானிஹி, நாவினால் ஈமான் கொண்டு, வலம் யதுகுலில் ஈமானு கல்பஹு, உள்ளத்திலே ஈமான் செல்லாத நிலையில் இருக்கின்ற கூட்டத்தினர்களே, லா தக்தாபுல் முஸ்லிமீன,
நீங்கள் முஸ்லிம்களை புறம் பேசாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி? நாவுனால மட்டும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று அவன் ஈமான் கொண்டிருக்கிறான், ஆனால் அவனுடைய உள்ளத்திலே ஈமான் புகுந்திருக்காது. உள்ளத்தளவுல அவன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்க மாட்டான். அவன் முனாஃபிக்கீனாக நயவஞ்சகனாக தெரிவான். நயவஞ்சகன்னா வெளியால நாவளவுல பேசிக்கொண்டு உள்ளத்தளவிலே அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவனாக இருப்பான். இந்த மாதிரி ஆக்களை கூப்பிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா தக்தாபுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களை நீங்கள் புறம் பேசாதீர்கள். அப்ப புறம் பேசுறவனுடைய தன்மை எப்படி இருக்கும்? அவன் அல்லாஹுவை நாவின் மூலமாகத்தான் ஏற்றிருப்பான், உள்ளத்தளவிலே அவனுடைய ஈமான் சென்றிருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ந்து சொல்லுகின்றார்கள், வலா தத்தபியூ அவுராத்திஹிம், நீங்கள் முஸ்லிம்களுடைய அவர்களுடைய குறைகளை நீங்கள் பின்தொடர்ந்து ஆராய்ந்து துருவி துருவி ஆராயாதீர்கள். ஃபஇன்னஹு மன் இத்தபஅ அவுராத்திஹிம், யாரு முஸ்லிம்களுடைய அவர்களுடைய குறைகளை பின்தொடர்ந்து ஆராய்ந்து பார்க்கின்றார்களோ, ஆராய்கின்றார்களோ, இத்தபில்லாஹு அவ்ரதஹு, அல்லாஹ் தஆலாவும் அவருடைய குறைகளை இறைவனும் துருவி துருவி ஆராய தொடங்கி விடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க. வமை இத்தபில்லாஹ அவ்ரதஹு, அல்லாஹ் தஆலா யாருடைய குறையை துருவி துருவி ஆராய்கின்றானோ அவனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் என்ன செய்வான்? யஃப்லஹு ஃபீ பைத்திஹி, அவனுடைய வீட்டளவில் அவனுடைய குறைகள் மறைக்கப்பட்டிருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா யஃப்லஹு, அவனை அம்பலப்படுத்தி விடுவான், சந்தி சிரிக்க வச்சிருவான் நம்ம சொல்லுவோம் தெரியுமா? அது மாதிரி அல்லாஹ் அவனுடைய குறைகளை அம்பலப்படுத்தி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஒருவருடைய குறையை ஒருவர் துருவி துருவி ஆராய்ந்து அதனை பின்தொடர்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலாவும் அவனுடைய குறையை பின்தொடரச் செய்வான், இறைவனும் ஆராயச் செய்வான். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க, ஏன்பா நீ துருவி துருவி ஆராய்றது வேற, அல்லாஹ் தஆலா உன்னுடைய குறைகளை இறைவன் ஆராயத் தொடங்கினான் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான்? உன்னுடைய குறைகள் உனது வீட்டளவிலே மறைக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் தஆலா அதை அம்பலப்படுத்தி விடுவான் என்ற பயத்திலே நீ இரு, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். உள்ளத்தளவிலே ஈமான் கொள்ளாத, நாவின் அளவிலே ஈமான் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் இப்படி நயவஞ்சகன் தான் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த செய்தியிலே தெளிவுபடுத்துவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு அடுத்தவர்களுடைய குறைகள் என்று சொன்னால் சந்தோஷப்படக்கூடியவர்கள், அவர்களுடைய குறைகளை பேசுகின்ற பொழுது சந்தோஷப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி அடுத்தவர்களுடைய குறைகளை புறம்பேசி அடுத்தவர்களுடைய மானத்திலே விளையாடக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைக்கு பயந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருடைய மானத்தை அல்லாஹ்வின் தூதரவர்கள் எந்த அளவுக்கு புனிதமானது என்று நம்முடைய சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதரவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து நபிகளாருடைய இறுதி ஹஜ்ஜின் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனைத்து சஹாபாக்களையும் அழைத்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபஇன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஹ்ராலக்கும், உங்களுடைய ஃபஇன்ன திமாஅக்கும் உங்களுடைய இரத்தங்களும், வ அம்வாலக்கும் உங்களுடைய சொத்துக்களும், வ அஹ்ராலக்கும் உங்களுடைய மானங்களும்,
பைனக்கும் ஹராம், உங்களுக்கு மத்தியிலே ஒவ்வொருத்தருக்கும் அது புனிதமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, இது எந்த அளவுக்கு புனிதம் தெரியுமா? ஒருத்தனுடைய மானம் எந்த அளவுக்கு புனிதம் தெரியுமாப்பா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. நான் இந்த மக்கமா நகரிலே நிற்கிறேன். இந்த மக்கமா நகரம் எவ்வளவுக்கு புனிதமானதோ, இந்த மாதம் ஹஜ்ஜி செய்வதற்காக வந்திருக்கிறோம், இந்த ஹஜ்ஜினுடைய மாதம் எவ்வளவுக்கு புனிதமானதோ, ஹஜ்ஜி செய்வதிலே இருக்கின்ற இந்த நாளிலே இந்த நாள் எவ்வளவுக்கு புனிதமானதோ, அது மாதிரி தான் உங்கள் ஒருவருடைய செல்வமும் மானமும் இரத்தமும் புனிதமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருடைய மானத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்காவின் புனிதத்துக்கு ஒப்பிட்டார்கள், ஹஜ்ஜி மாதத்தின் புனிதத்துக்கு ஒப்பிட்டார்கள். அந்த ஹஜ்ஜி செய்த அந்த நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய புனிதத்துக்கு ஒப்பிட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு முஸ்லிமுடைய மானம் என்பது புனிதமானதாக கருதப்படக்கூடியது என்று இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தி சொல்லுகின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி ஒரு முஸ்லிம் அவனுடைய குறைகளை அம்பலப்படுத்த முடியும்? அவனை பற்றி எப்படி அவன் புறம் பேச முடியும்? அப்படி புறம் பேசுகின்றவர்கள் நயவஞ்சகர்களாகத்தான் இருப்பார்கள். உள்ளத்தளவிலே அவர்களுடைய ஈமான் இருக்காது, வாயளவிலே தான் அவர்களுடைய ஈமான் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரித்திருக்கிறார்கள் என்பதை புறம் பேசக்கூடியவர்கள், அடுத்தவர்களுடைய குறைகளை அலசி ஆராய்ந்து இவ்வாறு பேசக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? உணர்ந்து அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்ற நபிகளாருடைய எச்சரிக்கையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இது மட்டுமா? இந்த புறம் பேசுறத பத்தி, அடுத்தவர்களுடைய குறைகளை, அடுத்தவர்களுடைய மானத்திலே விளையாடுவதை எந்த அளவுக்கு மிகவும் பாரதூரமான பாவத்தை தரக்கூடிய செயல் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லுகின்றான் எப்படி? அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களே என்று அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு சொல்லுகின்றான், இஜ்தனிபு கஸீரம் மினல் வன்னி, ஊகங்களிலே சந்தேகங்களிலே அதிகமானதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். சந்தேகப்படாத, ஊகப்படாத, ஒருவரை நீ சந்தேகப்படாத, அதிகமானதை நீ தவிர்த்து கொள். ஏன் சொல்றேன்னு சொன்னா, சில சந்தேகங்கள், நீ ஒருவரை சந்தேகிக்கின்ற பொழுது, ஒருவரை ஊகப்படுகின்ற பொழுது அது பாவமாக அமைந்து விடுகின்றது. சில சந்தேகங்கள் பாவமாக இருக்கின்றது. அதனால நீ சந்தேகப்படாத, அதிகமாக சந்தேகப்படாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், வலா தஜஸ்ஸஸு, நீங்கள் அடுத்தவர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். அடுத்தவனுடைய வாழ்க்கையில உள்ள புகுந்து அவனுடைய குறையை நீ என்ன செய்யாத? துருவி துருவி ஆராயாத. அவன வாப்பா எப்படிப்பட்டவன், அவன் அம்மா எப்படிப்பட்டவன், அவன் எப்படிப்பட்டவன் என்று அவர்களுடைய குடும்பத்தினே, அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீ நுழைந்து அவர்களுடைய குறைகளை நீ துருவி துருவி ஆராயாதே. வலா யக்தப் பஅலுக்கும் பஅதா, உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். உங்கள சிலரை பற்றி நீங்க புறம் பேசாதீர்கள். இப்படி அடுத்தவர்களுடைய குறைகளை துருவி ஆராய்ந்து புறம் பேசுவது என்பது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அது எந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு செயல் என்று சொன்னால், அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான், எப்படி?
அயுஹிப்பு அஹதுக்கும் ஐ யஅகுல லஹம அஹீஹி மைத்தன், உன்னுடைய சகோதரன் மரணித்து கிடக்கிறான், அந்த நேரத்திலே நீ எவ்வளவு துன்பத்திலே இருப்பாய், எவ்வளவு சோகத்திலே இருப்பாய். அந்த மரணித்து கிடக்கிற உன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை, உடலை நீ சாப்பிடுவதற்கு விரும்புவாயா? ஃபக்கரிஹ்துமூஹு, அதை வெறுத்திருவேலாப்பா, அதை நீ சாப்பிட மாட்டாயல்ல. நீ ஏற்கனவே சோகத்திலே இருப்பா, சகோதரன் இறந்துட்டான் என்று. அந்த நேரத்திலே சகோதரன் இறந்து கிடக்கின்ற அந்த மாமிசத்தை நீ திம்பியா? அதை நினைச்சு கூட பாப்பியா? அதை கற்பனை கூட நீ பண்ணுவியா? இல்லையா? ஃபக்கரிஹ்துமூஹு, நீ வெறுத்து விடுவாயலா? அந்த மாதிரி அடுத்தவர்களை புறம் பேசுவது என்பது சகோதரனுடைய மாமிசத்தை தின்பதற்கு பகரமாகும். உன்னுடைய சகோதரன் இறந்த அந்த மாமிசத்தை, அவனுடைய உடலை நீ சாப்பிடுறதுக்கு சமந்தாண்டா. அடுத்தவனுடைய குறைகளை நீ பேசுவது, அடுத்தவனுடைய குறைகளை பேஸ்புக்கிலோ வாட்ஸ்அப்பிலோ சமூக வலைதளங்களிலோ அவனுடைய போட்டோக்களை போட்டு நீ எழுதுவது என்பது, பேசுவது என்பது, அதை உலகறிய செய்வது என்பது அவ்வளவுக்கு மோசமான ஒரு செயல். உன் சகோதரன் மௌத்தா கிடக்கும் பொழுது, செத்து கிடக்கின்ற பொழுது அவனை நீ சாப்பிடுறதுக்கு எப்படி நீ விரும்ப மாட்டேயோ அதை விட மோசமான செயல் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த மாதிரியான செயல்களை விட்டும் நாம் விலகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம்ம இன்று பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கிறோம். பேஸ்புக்கை திறந்து பார்க்கின்ற பொழுது அவனுடைய போட்டோவை போட்டு, இவனை பத்தி தெரியுமா, இவன் இன்ன குறை உள்ளவன், இவன் என்னென்ன செயல்கள் செய்யறவன், இவன் அம்மாவை பத்தி தெரியுமா, இப்படி வாப்பாவை பத்தி தெரியுமா அப்படின்னு இன்னைக்கு டிக்டாக்குகளிலே அவர்களுடைய வீடியோக்களை எடுத்து போட்டு குறைகள் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், குறைகள் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை சமுதாயத்துக்கு உலகத்துக்கு மத்தியிலே அவர்களுடைய வாழ்க்கையை அம்பலப்படுத்தக்கூடிய நாசகர செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன். அந்த சம்பவத்தினுடைய விபரீதத்தை பார்த்துவிட்டு நீங்கள் முகநூலிலே பேஸ்புக்கிலே ஒருவரை பற்றி எழுதுவது சரியா என்று யோசித்து பாருங்கள். வாட்ஸ்அப்பிலே நீங்கள் ஒருவரை பற்றி ரெக்கார்டிங் பண்ணி நீங்கள் அனுப்புவது சரியா என்று பாருங்கள். நீங்கள் சமூக வலைதளங்களிலே ஒருவருடைய குறையை நாம் இந்த அளவுக்கெல்லாம் நாம் பேசுகின்றோமே, இது சரியா என்று அறிந்து கொள்வதற்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள். எப்படி ஆயிஷா நாயகம் அவங்க அந்த செய்தியை சொல்லுகின்றார்கள். திருமிதி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹ்விடத்திலே சொல்லுகின்றாங்க. அப்பொழுது ஆயிஷா நாயகம் என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஸபிய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி ஒரு கதை சொல்றாங்க. என்ன வார்த்தை சொல்றாங்க, தன்னுடைய கையை காட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா நாயகி அவர்கள் வகாலத் பி யதிஹா, தன்னுடைய கையை காட்டி அவங்க கஅன்னஹா தஅனி கஸீரா, அவர்கள் ஸபிய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொஞ்சம் குள்ளமான பொம்பளை, அவங்க கட்டாச்சி அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்திலே சொல்லுகின்றார்கள், குறை சொல்லுகின்றார்கள். குள்ளமானவள் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் நபிகளாருடைய அடுத்த மனைவி ஸபிய்யா அவர்களை பற்றி இந்த ஒரு சிறிய வார்த்தையை தான் சொல்லுகின்றார்கள். இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, கோபப்படுகின்றார்கள். கோபப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், லகத் மஸஜ்தி பிகலிமத்தின், ஆயிஷாவே
நீங்கள் இப்பொழுது ஒரு மோசமான வார்த்தையை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். அந்த வார்த்தையின் விபரீதம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், கடலிலே கொண்டு போய் அந்த வார்த்தையை கலந்தால் லமுசிஜ, அந்த கடல் கெட்டுவிடும், அசுத்தமாகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த கடல் அழுக்காகிவிடும் என்று சொல்லுகின்றார்கள். இவங்க ஒரே ஒரு சின்ன வார்த்தை சொன்னாங்க, கட்டச்சி குள்ளமானவள் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கடலிலே கொண்டு போய் சேர்த்தால் கடலே அசுத்தமாகிவிடும், அழுக்காகிவிடும், நஜீஸாகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றார்கள் என்றால், சகோதரர்களே, நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் ஒருவரை பற்றி சொல்லக்கூடிய குறைகள், அவரை பற்றி நாம் சமூக வலைதளங்களிலே எழுதுகின்ற எத்தனை விஷயங்கள், இதை நாம் யோசித்து பார்த்தால், இந்த ஆயிஷா நாயகி அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையோடு நபிகளாருடைய அந்த எச்சரிக்கையை நாம் யோசித்து பார்த்தால், நாம் செய்கின்ற செயல் எந்த அளவுக்கு பாரதூரமான பாவத்தை தரக்கூடிய செயல் என்பதை யோசித்து பாருங்கள். ஆயிஷா நாயகி அவங்க சொன்ன அந்த சின்ன வார்த்தையே ரசூலுல்லாஹ் கடல்ல கொண்டு போய் போட்டா கூட கடல் நாசமாயிரும், அழுக்காயிரும் என்று சொல்லுகின்றார் என்று சொன்னால், நாம் ஒருவரை பற்றி அவருடைய குறைகளை எந்த அளவுக்கு எழுதக்கூடியவர்களாக, அவர்களை பற்றி புறம் பேசக்கூடியவர்களாக, அவர்களை பற்றி இல்லாததை எல்லாம் இட்டு கட்டக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமே, அல்லாஹ்வுடைய சாபம் நமக்கு உண்டாகாதா? நயவஞ்சகர்கள் பட்டியலிலே அல்லாஹ் தஆலா நம்மை சேர்க்க மாட்டானா? அல்லாஹ் தஆலா முகக்குப்பராக நரகத்திலே நம்மை கொண்டு போய் போட மாட்டானா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அடுத்தவர்களை பற்றி நாம் புறம் பேசுகின்ற பொழுது, அவர்களுடைய குறைகளை நாம் எழுதுகின்ற பொழுது, நாம் அவர்களை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி, அவர்களுடைய குடும்பத்தை பற்றி இப்படி அம்பலப்படுத்துகின்ற பொழுது எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்படும், எல்லாம் அல்லாஹ்விடத்திலே எழுதப்படும், அல்லாஹ்விடத்திலே எல்லாம் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும். நீ வாட்ஸ்அப்ல ரெக்கார்டிங் அனுப்பினியா ஒருவரை பற்றி, உண்ட ரெக்கார்டை விட அங்க பாதுகாப்பாக அல்லாஹ்விடத்திலே இருக்கும். நீ இத்தனை மணிக்கு இந்த நிமிஷத்துல இவனை பற்றி நீ குறை பேசி இருக்கிறாய், இவனை பற்றி நீ முகநூலிலே, இவனை பற்றி பேஸ்புக்லயோ அல்லது சமூக வலைதளங்களிலே புறம் பேசி எழுதியிருக்கிறாய், அவனுடைய குறையை நீ எழுதியிருக்கிறாய் என்று எல்லாமே பதிவு செய்யப்படும் என்பதை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான். எப்படி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, இது தலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வானி ஷிமாலி கஈத், வலப்புறமாக இடப்புறமாக அமர்ந்து கொண்டு எழுதக்கூடியவர்கள், எடுத்து எழுதக்கூடியவர்கள் எழுதுகின்ற பொழுது அவங்க என்னத்தை எழுதுவாங்க? மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், சொல்லப்படுகின்ற ஒருவன் பேசுகின்ற வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் கண்காணிக்கக்கூடிய எழுத்தார்கள் அதனை எழுதுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். நம்முடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் மலக்குமார்கள் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் எழுதுகிற நேரத்திலே நாம் என்ன வார்த்தைகள் பேசுகின்றோமோ ஒவ்வொன்றும் இங்கு அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்படும். நம்ம அடுத்தவர்களுடைய குறைகளை நம்ம எழுதுவது சம்டைம் டிலீட் ஆயிரும், வாட்ஸ்அப்ல அனுப்புறது டிலீட் ஆகும். ஆனால் அல்லாஹ் தஆலாவிடத்திலே அங்க எதுவும் டிலீட் ஆகாது, அல்லாஹ்விடத்திலே எதுவும் அழிந்து விடாது, மறைந்து விடாது. உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் இறைவனிடத்திலே அங்கு பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கும். நீ இன்னாரை பற்றி இன்னது எழுதினாய், நீ இவர்களுடைய குடும்பத்தை இப்படி அம்பலப்படுத்தி அசிங்கப்படுத்தி புறம்பேசி இப்படி முஸ்லிம் செய்யாத முனாஃபிக்கினுடைய செயலை நீ செய்தாய் என்று அல்லாஹுவால் எழுதப்படும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே இன்னொரு வசனத்திலே சொல்லுகின்றான், இப்படி
யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினதுஹும், நாளை மறுமை நாளையிலே நீ அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நீ போய் நிற்பாய். அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், எப்படி? தஷ்ஹது அலைஹிம், அவர்களுக்கு எதிராக, உங்களுக்கு எதிராக, அல்சினத்துவும், உங்களுடைய நாவுகள் அங்கு அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். நமக்கு எதிராக நம்முடைய நாவுகள் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். ஐதீம், நம்முடைய கைகள் எதை எழுதினோம், யாருக்கு கையின் மூலமாக அநீதம் செய்தோம், யாருடைய மானத்தை நாம் சீர்குலைத்தோம் என்று நம்முடைய கையை சாட்சி சொல்லும். அர்ஜுலுஹும், நம்முடைய கால்கள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். பிமா கானூ யஅமலூன், நீங்கள் செய்தவற்றை எல்லாம் நம்முடைய நாவு, நம்முடைய கை, நம்முடைய கால்கள் எல்லாம் நாம் செய்தவற்றை அல்லாஹ்விடத்திலே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்ப இவ்வளவுக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறானே, எச்சரிக்கின்றதையும் மீறி நாம் ஒருவருடைய மானத்தை, ஒருவருடைய குறையை நாம் அம்பலப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக நாம் மாறக்கூடாதா? நாம் மறுமையை பற்றி அச்சப்படக்கூடியவர்களாக நாம் மாறக்கூடாதா? அது மட்டுமா, அதுக்கு என்ன தண்டனை அல்லாஹ் தருவான் தெரியுமா? ஒருவருடைய குறைகளை பேசுகின்ற பொழுது, ஒருவரை பற்றி புறம் பேசுகின்ற பொழுது, மறுமையிலே நரகத்திலே நமக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றாங்க. அபூதாவூத் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை விண்ணுலகிற்கு அழைத்து செல்லுகின்றார்கள். மிஅராஜ் என்ற பயணத்தின் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை எல்லாம் எடுத்து காண்பிக்கின்றான். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லம்மா உரிஜ பி மரர்து பிகௌமின், நான் மிஅராஜ் அழைத்து செல்லப்பட்ட பொழுது அந்த நேரத்திலே ஒரு கூட்டத்தாருக்கு பக்கத்திலே நான் கடந்து சென்றேன், ஒரு கூட்டத்தினர்களை நான் கடந்து சென்றேன். அவர்கள் எப்படி இருந்தார்கள்? லஹும் அல்ஃபாரும் மின் நுஹாஸ், அவர்களுடைய நகங்கள் எல்லாம் செம்புகளாக இருந்தது, செம்புகளினான நகங்கள் இருந்தது. யஹ்மிஸூன உஜூஹஹும் வ சுதூரஹும், அவர்கள் தங்களுடைய முகங்களையும் தங்களுடைய நெஞ்சுகளையும் அந்த செம்பிலான நகத்தினால் கிழித்துக் கொண்டிருந்தார்கள். முகத்தையும் கிழிச்சு நெஞ்சையும் கிழிச்சு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. பார்த்துட்டு கேட்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்கிறாங்க, யா ஜிப்ரீல் மன் ஹவுலாய், ஜிப்ரீலே இது யார் என்று கேட்கின்றார்கள். ஏன் இவங்க இப்படி தங்களுடைய செம்பிலான நகங்களால் தன்னுடைய முகத்தை கிழித்து கொண்டு இந்த தண்டனை எதுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, இவங்களுக்கு அல்லாஹ் அந்த தண்டனையை எதற்கு வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால், ஹாஉலா இல்லதீன யஅகுலூன லுஹூமன் நாஸ், இவர்கள்தான் மக்களினுடைய இறைச்சியை, மாமிசத்தை உண்டவர்கள், புறம் பேசியவர்கள், அடுத்தவர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்ந்து பேஸ்புக்ல போட்டவன், வாட்ஸ்அப்ல போட்டவன், ஐஎம்ஓல போட்டவன், சமூக வலைதளங்களிலே போட்டு சீரடித்தவன், இவனுக்குத்தான் இந்த தண்டனை. வயகஊன ஃபி ஆராதிஹிம், பிறருடைய மானங்களை வீழ்த்தியவன், பிறருடைய மானத்தை அசிங்கப்படுத்தியவன், மானம் புனிதமானது என்பதை கூட இஸ்லாம் சொல்லி கூட அதை கூட கேட்காமல் அல்லாஹ்வினுடைய தண்டனையை மறந்து ஒரு மூமினுடைய முஸ்லிமுடைய மானத்திலே விளையாடியவன், அவனை பற்றி புறம் பேசியவன், அவனுடைய குறைகளை எழுதியவன், அவனுக்குத்தான் இந்த தண்டனை. செம்பிலான நகத்தால முகத்தையும் உடம்பையும் கிழித்துக் கொண்டு இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றார்கள். ஆகவே அடுத்தவர்களுடைய குறைகளை, அடுத்தவர்களுடைய மானத்தை வீழ்த்தக்கூடியவர்களே, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசக்கூடியவர்களே,
உங்களுக்கு வயல் என்ற அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான்ல, வயலும் நாசம் உண்டாகும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தளவில் ஈமான் இல்லாத வாயளவில் நம்பிக்கை கொண்ட நயவஞ்சகன் தான் இவ்வாறு புறம் பேசுவான், அவனுடைய பண்பு என்றுதான் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். உன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை உண்பதை நீ வெறுக்கிறாயே, அதைவிட மோசமானது அடுத்தவனை பற்றி பேசுவது என்று அல்லாஹ் எச்சரித்திருக்கிறான். இப்படி இவ்வளவு எச்சரிக்கைகள் ஏராளமாக இருக்கின்றது. ஆகவே இந்த பாவத்தை நாம் உணராமல் அடுத்தவர்களுடைய மானத்தோடு நாம் விளையாடி அவர்களுடைய குறையை பேசி புறம்பேசக்கூடியவர்களாக இருப்பவர்கள் இதிலே இருந்து நாம் விலக வேண்டும். இது கெட்ட பண்பு, நரகத்திலே நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாக அல்லாஹ்விடத்திலே நானும் நீங்களும் தௌபா செய்து மீளக்கூடியவர்களாக மாறுவோம் என கேட்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.